சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக இன்று காலவர பட்டினி போராட்டம் நடத்துகிற அன்பு சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும், நீட்டுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் இதுவரை கவனம் செலுத்தாமல் உடனடியாக இவர்களுடைய இந்த பட்டினி போராட்டத்தை தடை அதை முடிவு செய்யும் வண்ணமாக அவர்கள் உடனே இந்த அன்பு சகோதரர்களுடைய கோரிக்கையை ஏற்று நீட் என்ற அந்த கொடிய அந்த பரீட்சையை அவர் தடை செய்யணும், முழுமையாக எடுத்து போடணும். இதற்கு மேல் காலம் தாமதிக்க கூடாது. ஏனென்றால் ஆரம்பித்த அந்த 3 சகோதரர்கள் ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அரசு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அட்மிட் ஆகிற சூழ்நிலை இருக்காங்க. 2 அன்பு சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட உடல்நிலை கூட அவங்களுக்கு சரியில்லை. அவங்க பாருங்க 8 நாளாக தொடர்ந்து இப்படிப்பட்ட மக்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீட் என்ற ஒரு கொடுமையான அந்த ஒரு பரீட்சையினாலே பல இன்னுயிர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரியுடைய ஒரு உயிர் இதற்காக போயிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அனிதாவுடைய உயிர் விலை மதிப்பற்றது. அவளுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. ஆகவே இந்த போராட்டம் இன்னும் மேலும் மேலும் வலுவடையாதபடிக்கு இளைஞர்கள் இதை பார்க்கும்போது மிக கோபத்தில் இருக்கிறாங்க. எப்படி டெல்லியில நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் மறுபடியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கை சத்தமாக தமிழக அரசுக்கும் சொல்றோம், மத்திய அரசுக்கும் சொல்றோம், இந்த நீட் என்பதை இதோடு முடிச்சு வச்சிருங்க. இதுக்கு மேல் அந்த நீட் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்காக கிறிஸ்தவர்கள், தமிழகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முழு ஆதரவை கொடுக்கிறோம். இப்படி இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறாதபடிக்கு நீட்டை நீக்கினால் ஒழிய நாங்கள் இது சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் ஏதோ இது சமூக பிரச்சனை தானே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தலையிட மாட்டாங்கன்னா கிடையாது. நாங்களும் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இவர்கள் உயிரெல்லாம் விலை மதிக்க முடியாதது. இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். எந்த ஒரு உங்களுடைய கவனக்குறையால், அரசின் கவனக்குறையாக இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சிறுபான்மை மக்கள் நல கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இடம் என்பதை நான் இந்த நேரத்தில் அரசுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த நீட் தேர்வு என்பது ஏழை எளிய பிள்ளைகளுடைய அவர்களுடைய கல்வி உரிமையை, அவர்களுடைய வாழ்வுரிமையை அவர்களிடமிருந்து பறிக்கின்ற ஒரு தேர்வு. ஆரம்ப முதலாகவே நாங்கள் இதை எதிர்த்து வருகிறோம். இப்போதும் நாங்கள் இதை மிகவும் கடுமையாக நாங்கள் இந்த நீட் தேர்வினை நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் விசேஷமாக எங்களுடைய தேசிய தலைவர் பிஷப் ஐயா டாக்டர் சாம் யேசுதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் உங்களோடு கூட இணைந்து நிற்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நாங்கள் விடுக்கிற ஒரு கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து மனித உயிர்கள் விலையேற பெற்றது. 3 இளைஞர்கள் 10 நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்களுடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அவர்களுடைய போராட்டத்தினுடைய
வீரியத்தை, அவர்களுடைய போராட்டத்தினுடைய, அவர்கள் மன காயங்களை, அவர்களுடைய போராட்டத்தினுடைய தன்மையை நீங்கள் அறிந்து நீங்கள் இதற்கு உடனடியாக அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்து உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் மூலமாக உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்பான இளைஞர்கள் ஒரு சிலராக இருந்து இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தரிலே என்ன நடந்தது என்பதை இப்போதுதான் நடந்தது. அது ஏதோ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்து நீங்க மறந்து போற ஒரு காரியம் அல்ல. இளைஞர்களினுடைய எழுச்சி என்பதை நீங்கள் சாதாரணமாக மதிப்பிடாதீர்கள். இன்றைக்கு இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுக்கவும் பரவும், இது இந்திய தேசம் முழுக்கவும் பரவும் போது உங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை வந்துவிடும். அதற்கு முன்பதாக நீங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு நீங்கள் சந்தித்து இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு என்பது மனித உரிமைக்கு எதிரானது. சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள், அவங்க பெற்றோர் எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஏன் எங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை எளிய பிள்ளைகள், அரசு பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைகள், அவங்களாம் மருத்துவர் ஆகக்கூடாதா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த நீட் தேர்வுல எழுதி அதுலதான் அவங்களாம் மருத்துவர் ஆகணுமா? இது என்ன அநியாயம், இது என்ன அக்கிரமம்? நாங்க சிறுபான்மை மக்கள் நல கட்சியிலிருந்து இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு மத்திய மாநில மத்திய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய RSS அமைப்பை சேர்ந்த, பிஜேபி அமைப்பை சேர்ந்த அநேக அமைச்சர்கள் கிறிஸ்தவ சிறுபான்மை கல்வி நிலையங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல படித்து மேலே வந்துதான் இன்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை, ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியது. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரப்பட வேண்டும் என்று ஆரம்ப முதலாக தமிழ்நாட்டிலே அந்த கட்டமைப்பு மிக அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் இந்த மருத்துவ கல்வியை தமிழ்நாட்டுக்கே வழங்க வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த அன்பு இளைஞர்களோடு கூட சேர்ந்து, எங்கள் அன்பு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, நாங்கள் கர்ப்ப தரித்து பெற்றெடுத்த பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் இதை உங்களுக்கு வலிமையாக நாங்கள் இந்த கருத்தினை தெரிவிக்கிறோம். இதை நீங்கள் உடனடியாக ஏற்று இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் பதில் தர வேண்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.